ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எஸ்பிஓவில் சேல்ஸ் டீமில் உள்ளவங்க வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய மெம்பர்ஸ் வந்து கூப்பன் கோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. 9999 அல்லது 12999. கொஞ்சம் பேர் 9999க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னும் ஒரு சிலவங்க வந்து 12999க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அவங்களுக்கு ஓகே, அவங்க கிடையாது இதில். ஸோ பர்ச்சேஸ் பண்ணாமல் சேல்ஸ் டீம்லேயே கண்டினியூவாக இருக்கிறவங்க இப்போ அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுக்வெஸ்ட்டில் வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதர் லாங்குவேஜ் மெம்பர்ஸ் வந்து இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து தமிழில் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? மற்றவங்க வந்து அதர் லாங்குவேஜஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்டார் ஹெல்த்தில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு, எப்படி எஜுக்வெஸ்ட்டில் வந்து நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நேற்றே நோட்டீஸ் போர்டில் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு டெலகிராமில் வந்து சொல்லிட்டாங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், என்ன கோர்ஸ், எல்லா டீட்டெயிலுமே நோட்டீஸ் போர்டில் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கும் கொடுத்துருக்காங்க, எஜுக்வெஸ்ட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எஜுக்வெஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரியா? பட் இப்போ நமக்கு டெலகிராமில் வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது அது பிளாக்காக தான் ஷோ ஆகும். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி அந்த லிங்க்கை எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? கூகுளில் பேஸ்ட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஹோம் பேஜ், எஜுக்வெஸ்ட்டுடைய ஹோம் பேஜ். ஸோ இதில் மேலே இந்த சிம்பிள் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும், டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு லாகின் பண்ணணும். ஒன்ஸ் அகெயின் வெயிட். ஓகே, அதை டச் பண்ணி நம்ம லாகின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இப்படி தான் ஷோ ஆகும். இதில் உங்களுடைய யூசர் நேம் ஒரு இமெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும், பாஸ்வேர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் எஜுக்வெஸ்ட்டில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஐடி கொடுத்து சைன்இன் கொடுத்த சைன்இன் ஆயிரும். அப்படி இல்லை, நான் இப்போ தான் புதுசாக பண்ண போகிறேன் அப்படின்னுப்பட்ட மெம்பர்ஸ் நேரத்தில் கீழே ரெஜிஸ்டர் நவ்ன்னு இருக்கும்ல, ஸோ நீங்கள் இதை டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய லாஸ்ட் நேம்னா இனிஷியல் கொடுப்பாங்க. யூசர் நேம் வந்து எது வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களுடைய எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடியா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும்னாலும் கொடுத்துக்கலாம். அப்புறம் இமெயில் ஐடி வந்து வேலிடான இமெயில் ஐடி கொடுங்க. எஸ்பிஓவில் கொடுத்தா தான் கொடுக்கணும்னு கிடையாது. பாஸ்வேர்ட், ஓகேவா? பாஸ்வேர்ட் வந்து மறக்காமல் ஒரு இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்படி மறந்தாலும் கூட நம்ம ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் இமெயில் ஐடி வேலிடானது கொடுங்கன்னு சொல்கிறது. இது கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எஜுக்வெஸ்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் லாகினில் போய் என்னுடைய டீட்டெயில்ஸை கொடுக்குறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் எஜுக்வெஸ்ட்டில். ஸோ அதனால தான் டச் பண்ணிவிட்டு என்னுடைய இது கொடுத்துட்டு சைன்இன் கொடுக்குறேன். ஸோ ஓகேவா? நல்லா ஷோ ஆகுது பார்த்தீங்களா? ஸோ ஆல்ரெடி நான் ஒரு கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ் தான் ஷோ ஆகுது. இதில் நம்மளுக்கு மேலே அந்த லாகின் பண்ணலாம். ஸோ அந்த இதில் டச் பண்ணிங்க அப்படின்னா இல்லை வந்து கோர்சஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் போய் என்னென்ன கோர்சஸ் இதில் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சரியா? இதில் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு அந்த சேல்ஸ் டீமில் இருக்கவங்கள வந்து இந்த கோர்ஸ் தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸுடைய வேல்யூ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 23,999 ருபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆஃபர் ப்ரைஸ் தான். அவங்க 29,999 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த எஜுக்வெஸ்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. பட் எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்காக நம்மளுக்கு வந்து இன்னுமே ஆஃபர் கம்மி பண்ணி 7,500க்குள்ளே கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவுமே ஒன்லி 10 days மட்டும் தான் டைமு. நேற்றுலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னுட்டு நீங்கள் சேல்ஸ் டீமில் இருக்கிறீங்களோ அவங்க வந்து மறக்காமல் இந்த 10 days பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். பட் இந்த ஆஃபர், இந்த 7,500 அந்த ஆஃபர் கிடைக்காது, அதிகமாக தான் இருக்கும். அது 13,000 இருக்கலாம், 14,000 இருக்கலாம். ஸோ அந்த டைமில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து. ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து எப்படி கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஆட் டு கார்ட்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஷனை கொடுக்கணும். நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறது அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ. ஆட் டு கார்ட் கொடுக்க போகிறோம். ஓகே, நம்ம இதை டச் பண்ணியாச்சு. ஸோ டச் பண்ணதும் இந்த கார்ட் சிம்பிளில் வந்து நம்பர் 1 ஷோ ஆகுதா? ஸோ இதை டச் பண்ணுங்கள்.
டச் பண்ணதும் இப்படி ஷோ ஆகுதுல்ல. ஸோ இதில் வந்து வியூ கார்டு கொடுக்கணும். வியூ கார்டு கொடுத்ததும் அதில் கேட்குது பாருங்கள். இதில் வந்து சப்டோட்டல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து எஸ்பிஓ மெம்பர்னால நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் இந்த ஆட் டு கூப்பன் சொல்லிவிட்டு இதில் வந்து நம்ம அந்த எஸ்பிஓடைய கூப்பன் வந்து டைப் பண்ணணும். ஸோ இது வந்து எங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து டாஸ்க் பண்ணுவோம்ல அந்த பேஜில் தான் போய் எடுக்க முடியும். ஸோ உங்களுடைய டாஸ்க் பேஜில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதிலே ஷோ ஆகுது பாருங்கள், நான் இருக்குல்ல. ஸோ இதுதான் அந்த கோடு SBODM 7500. ஸோ இந்த கோடை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை அப்படியே டைப் பண்ணாலும் ஓகே தான். நான் இதை வந்து காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணியாச்சு. ஸோ காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை நான் டச் பண்ணுறேன். ஸோ டச் பண்ணதும் பாருங்கள் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, 7499.99. ஸோ அதாவது 7500 அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனால். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு அந்த கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்றைக்கி வந்து செகண்ட் டே. டோட்டலாக 10 days தான் டைமு. இந்த ஆஃபரை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இதில் வந்து நான் அடுத்து எப்படி பே பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். ப்ரொசீட் டு செக் அவுட். ப்ரொசீட் டு செக் அவுட். ஸோ இந்த பேஜில் வந்து உங்களுடைய நேமு, அப்புறம் உங்களுடைய அட்ரஸ்ஸு, வீட்டு அட்ரஸ்ஸு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணிக்கணும். மேலே எல்லாமே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கீழே வந்து இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ அதோடைய மொத்த அமௌண்ட் எவ்வளோ, நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த கூப்பன் யூஸ் பண்ணுறதுனால அப்போ நம்ம எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு இதில் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்தீங்கன்னா இதில் கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதை டச் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தா போதும். ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி ஷோ ஆகுது, ஓகேவா. ஸோ இது வந்து என்ன மெத்தடில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து என் UPI மெத்தட் தான். ஸோ என்னுடைய ஃபோன்பே மூலமாக தான் நான் பே பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நான் செலக்ட் பண்ணுறேன். பே பண்ணிவிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் அமௌண்ட் வந்து பே பண்ணியாச்சு. பே பண்ணி முடித்ததும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்னது இந்த எஜுகேஷனில் வந்து நிற்கும். ஸோ பே பண்ணியாச்சு. ஸோ எஜுகேஷனில் வந்துச்சு. ஸோ நான் இப்போ என்னுடைய ஐடியை வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. என்னுடைய ஐடியை நான் லாகின் பண்ணி பார்க்குறேன். ஸோ அங்கே நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ 2 கோர்சஸ் வந்து ஷோ ஆகுது, ஓகேவா. ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி 1 இருந்துச்சு நான் பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸு. இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண இந்த அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போவும் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஷோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து இதை டச் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ இதிலே நம்மளுக்கு எல்லாமே இருக்குது, என்ன இருக்குல்ல, ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை டச் பண்ணி உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் 1 by 1 ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு March 25th நம்ம நெக்ஸ்ட்டு March 25th 2026. ஸோ 1 year வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க இந்த கோர்ஸுடைய டைமு. ஸோ 1 year வரைக்கும் நம்ம வந்து மெதுவாக பொறுமையாக நம்ம அந்த கோர்ஸை படிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.